பிரைஸ்லாம் யாரும் உட்காருவோம். அல்லேலூயா. நேரம் அதிகமானதுனால நான் சுருக்கமாக அந்த காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எடுத்தொருள் வாசிக்கலாம். இந்த நாளிலும் அந்த வாலிப கூடுகையிலே நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம் என்னன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 113 வசனத்தை நாம் வாசிப்போமே. சங்கீதம் 119 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிச்சு பிபிஎஸ்லாம். ஸோ அதனால இனி நம்முடைய காரியத்தை நம்ம என்ன பண்ணோம், நம்மளை வழிநடத்த நமக்கு தேவையானது என்னன்னா, இந்த உலகத்துல நம்மளை வழிநடத்துகிற ஒரே இது வந்து தேவ பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம். தேவ வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்தி தொடர்ந்து ஒரு பாதையில ஓட அது கிருபை செய்யும். சரி, இந்த நாளிலே வாசித்த இந்த வண்ணமாய் கூட இங்க 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, நான் வேதத்துல பிரியமா இருக்கிறேன்னா நான் வீண் சிந்தைகளை வெறுக்கணும். நான் வீண் சிந்தைகளை நான் வெறுத்தனா நான் வேதத்துல பிரியமா இருப்பேன். இப்போ இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வீண் சிந்தைகளை வெறுக்கிறவர்களா இருக்கிறோமா, இல்ல வேதத்தின் மேல பிரியப்படுகிறவமா இருக்கிறோமா? ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாம என்ன பண்றோம், வேதத்தின் மேல வெறுப்பா இருக்கிறோம், வேதத்தை வெறுக்கிறோம். ஆனா வீண் சிந்தையின் மேல எப்படி இருக்கிறோம்? பிரியமா இருக்கிறோம். இந்த வீண் சிந்தை என்னன்னா, இப்ப கூட இங்க உட்காந்து நம்ம வேற ஒண்ணு யோசிச்சுட்டு இருப்போம்ல, அதுதான் வீண் சிந்தை. எது தேவனுக்கு நேராய் நம்ம நடத்துதோ, எது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நடத்துதோ, அதுதான் தேவனான நேரான பாதையில் நடத்துதோ, அதுதான் ஆவிக்குரிய சிந்தை. சரி, இந்த நாளிலே 2 காரியங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். வீண் சிந்தனைகளை வெறுக்கணும், வேதத்தின் மேல பிரியப்படுகிறவரா இருக்கணும். வேதத்தின் மேல பிரியப்படுகிறதா அப்படின்னா, பைபிளை ஞாயிற்றுக்கிழமை தோறும் கையில எடுத்துட்டு வர்றது மாத்திரமல்ல, ஆராதனை நேரங்கள்ல கூட்ட நேரங்கள்ல மாத்திரம் பைபிளை கையில எடுக்கிறது மாத்திரம் அல்ல, வேதத்துல பிரியமா இருக்கிறது அப்படின்னா அனுதினமும் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த வேதத்தின் மேல பிரியமா இருப்பாங்க. சரி, இந்த வீண் சிந்தையினால என்னென்ன காரியங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல ஒரு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. என்னன்னா, வெற்றிக்கும் தோல்விக்கும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த சிந்தனை தான். இந்த சிந்தனையை பொறுத்துதான் நம்முடைய வெற்றியும் இருக்கும், நம்முடைய தோல்வியும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ரன்னிங் ரேஸ் என்ன பார்க்கலாம். நான் இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடுறேன்னு வச்சிங்களேன், நல்லா ஓடிட்டு இருக்கேன். அந்த வின்னிங் பாயிண்ட் வரப்போது என் கண்ணுக்கு தெரியுது, நான் கிட்ட நெருங்க போறேன். இப்போ என் பின்னாடியே ஒருத்தர் நல்லா ஃபாஸ்டா ஓடிட்டு வரான். இப்போ நான் அந்த வின்னிங் இது பார்க்காம பக்கத்துல வருவனை பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு தாட் வரும். என்னதுமா வரும்? ஐயோ, ஒருவேளை நமக்கு முன்னாடி அவன் போய் இது வரைக்கும் என்ன ஆகுது வராது. திடீர்னு நம்ம என்ன பண்ணோம்னா போய் ஒரு 2 கொஞ்சம் ஒரு 1 மீட்டர் ஓடுனா அந்த வின் பண்ற பாயிண்ட் வந்துடும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், பக்கத்துல ஓடுற அந்த 2வது வர ஆளை பார்த்ததுனால இவருக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு. என்னன்னா, நமக்கு முன்னாடியே போயிட்டு என்ன பண்ண போறான், அதை தொற்ற போறான்னு சொல்லிட்டு ஒரு வீண் சிந்தைனால அவனுடைய வெற்றி என்ன ஆகுது, பறிக்கப்படுது. இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாளைக்கு 6000க்கு மேற்பட்ட எண்ணங்கள் நம்முடைய சிந்தையில வருதான். இப்போ இந்த ஒரு நாளைக்கு இது வரைக்கும் நீங்க 6000 மேற்பட்ட எண்ணங்களை என்ன பண்ணிருப்போம், ஆனா நமக்கு தெரியாது. நம்ம செஞ்சதுல நான் எதுவுமே சிந்திக்கலாம். இப்போ நம்ம சொல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுங்களா, இது வந்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற ஒரு சயின்ஸ் சொல்லுது, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 6000 எண்ணங்கள் அவன் சிந்திக்கிறான். அது மாத்திரம் இல்ல, 75% என்ன ஆகுதுன்னா மனுஷனுக்கு வியாதிகள் வருவதற்கு காரணமே என்னன்னா இந்த வீண் சிந்தனைகள் தான். அதாவது வீண் சிந்தனைனா தேவையில்லாத காரியங்கள், நம்ம பயம் வரும், பயம் வந்தா தூக்கம் போயிடும், தூக்கம் வராம இருந்துச்சுன்னா அந்த மனுஷனுடைய சரீரத்துல பலவீனம் வரும். அப்போ 87% என்ன ஆகுது, வீண் சிந்தையினால இப்படிப்பட்ட காரியங்கள் வருது. அது மாத்திரம் இல்ல, இந்த வீண் சிந்தை என்ன ஆகும்னா நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிடும். எது? இந்த யூஸ்லெஸ் தாட். யாருக்கெல்லாம் இந்த எம்டி தாட் இருக்கோ, யூஸ்லெஸ் தாட் இருக்கோ, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆயிடும், இந்த உட்காந்து கனவு காணுவாங்க பார்த்தீங்களா, உட்காந்து எல்லாத்தையும் செஞ்சோன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அவங்களுடைய தாட்லாம் யூஸ்லெஸ் தாட்லாம் என்ன ஆயிடும், அது வேஸ்ட் ஆயிடும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏன் வீண் சிந்தை நமக்கு வருகிறது?
பொதுவாகவே நம்ம எப்போ நம்ம சிந்திப்போம்னா தனிமையில் இருக்கும்போது தான் அதிக என்ன ஆகும், சிந்தனை வரும். ஏதாவது பிரச்சனை வரப்படும் போது தான் அதிகமாக யோசிப்போம். சந்தோஷமா இருக்கும் போது யாருன்னா உட்காந்து யோசித்துருக்கீங்களா? யோசிக்க மாட்டோம். சந்தோஷமா இருக்கும் போது என்ன பண்ணுறதுனே தெரியாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்போம். ஆனா துக்கமா இருக்கும் போது, பயமா இருக்கும் போது, கலக்கத்தோடு இருக்கும் போது, கேள்விகளோடு இருக்கும் போது, குழப்பத்தோடு இருக்கும் போது, பாதை தெரியாத போது நமக்குள்ள அநேக என்ன ஆகும்னா நிறைய சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைகள்லாம் வரப்படும் போது நம்ம அதை யோசிச்சு யோசிச்சு என்ன ஆயிடும், நாம கரெக்டா போகிற பாதை என்ன ஆயிடும்னா சில இடத்துல ஸ்டக் ஆகி அப்படி என்ன பண்றோம், நின்றுவோம். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிசாசானவ ஒரு வாலிப பிள்ளைக்குள்ள ஒரு கிறிஸ்தவனுக்கு வைக்கிற ஸ்லோ பாய்சன் எதுனா, இந்த சிந்தையில அவன் என்ன பண்ணுவான்னா பயத்தை கொண்டு வந்துருவான். அந்த சிந்தையில தேவையில்லாத காரியத்தை கொண்டு வர. ஸ்லோ பாய்சன்லாம் தெரியல, அப்படியே அது உடனே ரியாக்ட் பண்ணாது, அப்படியே ஸ்லோவா இறங்கி பொறுமையாக தான் அது வேலை காணும். ஸோ அப்போ வீண் சிந்தனைகள் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க, வேலை செலுத்துல இருக்கிறோம், நமக்குள்ள தேவையில்லாத தாட்டில் நம்ம சிந்தையில் யூஸ்லெஸ் அதெல்லாம் என்ன பண்ணோம்னா தூக்கி குப்பையில் போட்டணும். அந்த தாட்லாம் நம்ம மைண்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அந்த வீண் சிந்தைகள் இருந்துச்சுன்னா நம்மளால லைஃப்ல என்ன பண்ண முடியாது. எதை நீங்க நினைக்கிறீங்களோ, எதை அச்சீவ் பண்ணணும் வாலிப நாட்களில் நீங்க பிரயாசப்படுறீங்களோ அந்த காரியத்தை நம்மளால தொடர்ந்து செய்ய முடியாது. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன்னு வச்சுங்களேன், அது வந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலை வருது. அப்போ என்ன ஆயிடும் எனக்குள்ள தெரியுங்களா, வீணான சிந்தனை வந்துடும். ஐயோ இது நடக்குமா, நடக்காதா, இது கிடைக்குமா, கிடைக்காதா, இது போவேனா, போக மாட்டேன்னா, ஃபீஸ் கட்டுவாங்களா, கட்ட மாட்டாங்களா, நான் பாஸ் ஆகனா, பாஸ் ஆக மாட்டாங்களா, என் டீச்சர் வந்து எனக்கு இந்த அடுத்த போகிற டீச்சர் வந்து எனக்கு கோபமாக இருப்பாங்களா, இல்லை சாதுவாக பேசுவாங்களா, இல்லை பாஸ் பண்ணிடுவாங்களா, இப்படி அநேக கேள்விகள் இருக்கும். அப்படிதான். இப்போ இந்த எக்ஸாம் நீங்களாம் எத்தனாவது படிக்கிறீங்க, 9th 10th போறீங்க. இப்போ நீங்க ஜாலியாக உட்காந்து கை தட்டிருப்பேன். இதோ எக்ஸாம் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன், வீணான சிந்தனைகள் அந்த எக்ஸாம் டைம்ல ரிசல்ட் அன்னைக்கு உனக்கு வந்து 1008 தாட்ஸ் இதில் வரும். ஆமாம், இப்போ புதன்கிழமை நம்மளுக்கு 10th எக்ஸாம் ரிசல்ட் வர இருக்கு. ஸோ அதை முடிஞ்சால் நீங்கள் ப்ரேயர் பண்ணி. சரி, இந்த வீணான சிந்தை ஏன் வாலிப நாட்களில் ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறது அப்படின்னு ஒரு 3 காரியங்கள் என்ன பண்ண போகிறோம், சுருக்கமாக 5 நிமிஷத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், முடிக்க போகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக உங்கள் சிந்தனையை சிதற விடாமல் நான் சொல்கிற விஷயத்தை மாத்திரம் கேட்கணும். புரியுதா? வீணான சிந்தை நமக்கு யூஸ்லெஸ் தாட் என்ன பண்ணணும், தூக்கி ஊற வச்சுட்டு இந்த வேதத்தின் மேலே நம்ம பிரியமா இருக்கும். சரி, ஏன் இந்த வீணான சிந்தனை வருகிறது? எடுத்து வாசிக்கலாம். முதலாவது ஒரு காரியம், ரோமருக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமே. ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து. சரி போதும்மா. அதாவது ஏன் வீணான சிந்தை வருகிறதுனா, நம்ம எல்லாருக்குமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவன் தெரியல. நீங்க யாராவது தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இப்ப விபிஎஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களே, இயேசப்பா எப்படிப்பட்டவன் தெரிஞ்சு அவரை நீங்க பிரைஸ் பண்ணாம ஸ்தோத்தரிக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வரும், வீணான சிந்தனை வரும். ஆராதிக்கும் போது பாட்டு பாடும் போது கை தட்டாம ஸ்தோத்தரிக்காம அப்படியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன வரும், வீணான சிந்தனை. அதாவது முதல்ல ஏன் வீணான சிந்தனை வருதுன்னா, யாரெல்லாம் பிரைஸ் பண்ணுறத ஆண்டவரை துதிக்கிறத ஃபர்கெட் பண்றீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் வீணான சிந்தனைகள் வரும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன, இந்த சிந்தை எப்படிப்பட்டதுங்களா, இது வந்து ஒரு ஜெப அறை. நான் பெரும்பாகத்தோடு சொன்னேன், அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இது வந்து ஒரு ஜெப அறை, இது வந்து ஒரு துதி அறை, இது வந்து என்னன்னா தேவன், அதாவது ஒரு களஞ்சியம், கர்த்தருடைய வார்த்தை எடுத்து கொடுக்கிறதான ஒரு இடம். ஸோ இந்த சிந்தனையில நான் தேவனை ஆராதிக்காம ஸ்தோத்தரிக்காம இருந்தேன்னா நிச்சயமா என் சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கும், வீணான சிந்தனைகளை நான் யோசிக்க வேண்டியதா இருக்கும். எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? நானும் எப்படிலாம் ஆராதிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது, துதிக்கிறதெல்லாம் எப்படி வாரம் வாரம் ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்றேன். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த யூத் குரூப்ல அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒன்லி சப்ளை, நோ அப்ளை. பிபிஎஸ்ல ஒன்லி சப்ளை மட்டும் தான் பண்ணுவாங்க.
கர்த்தருடைய வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, ஆனா அப்ளை பண்ணுறது கிடையாது. அப்ளை பண்ணாம சப்ளை பண்ணுறது வேஸ்ட். அதாவது அப்ளை பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். அப்ளை பண்ணாம சப்ளை பண்றீங்களா, உங்க லைஃப் என்ன ஆயிடும்? புரியுதா? வீணாய் போயிடும். புரியுதா இல்லையா? முதல்ல ஏன் வீணான சிந்தனை வருது? எனக்குள்ள பிரைஸ் பண்ணாம இருந்தேன்னா, ஆண்டவரை துதிக்காம இருந்தீங்கன்னா, ஜெபிக்காம இருந்தீங்கன்னா, ஆண்டவர் ஆராதிக்காம அவர் நாமத்தை சொல்லாம நீங்க ஒரு நாள் ஃபுல்லா இருந்தீங்கன்னா, அந்த நாள்ல வீணான சிந்தனை வரும். அந்த சிந்தனையை தான் வேதம் சொல்லுகிறது, வீணான சிந்தனைகளை நான் வெறுத்தேன். அந்த வெறுக்கப்படும் போது உனக்கு என்ன ஆயிடும்னா, ஆண்டவரை நல்லா பிரைஸ் பண்ணுவேன். தேவையில்லாத சினிமா பாட்டு, தேவையில்லாத உலகத்தில் இருக்கிற பாட்டு, அதெல்லாம் என் வாயில என்ன பண்ணாது. நீங்களாம் இப்போ முன்னாடி இருந்த உங்க மூப்பர்கள் எல்லாருமே உங்க தாய் தகப்பெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க போகும்போது வரும்போதெல்லாம் சும்மாவே ஏசா பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே அவங்க ஏதாவது ஒரு பாட்டு, அது என்ன சொல்லலாம், அது பாடியே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பாட்டை எடுத்து அவங்க ஒரு பாட்டு பண்ணி எப்படியாவது பாடிட்டு போயிட்டாங்க, ஸ்தோத்தரிச்சு இருப்பாங்க. அங்க அந்த அப்ப இருந்த விசுவாசிங்க, அப்ப இருந்த வாலிபலாகி நாங்கள்லாம் இப்படிதான் நீங்க ஆராதிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. சும்மா வந்து நின்று கண்ணை மூடுவோம், கை தட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னு மற்றவங்க பார்க்க மாட்டோம். நான் என்ன பண்றேன்னு அப்படி பாட்டு பாடி ஆண்டவர் ஆராய்ச்சி கொண்டே இருப்போம். ஆனா இப்போ என்ன பண்றோம்? பாட்டு பாடுங்க, ஸ்தோத்தரிங்க, துதிங்க அப்படின்னா என்ன பண்றோம்? யார் சொல்றாங்களோ அவங்க மட்டும் தான் பிரைஸ் பண்ணிருப்பாரு, யார் சொல்றாங்களோ அவங்க மட்டும் தான் துதிச்சுட்டு இருப்பாரு. நாம அதுக்கு சம்மந்தமே இல்லாம உட்காந்துட்டு இருப்போம். வேதத்தின் மேலே பிரியமா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, முதலாவது ஆண்டவரை துதிக்கிறத மறக்கவே மாட்டீங்க. மறந்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு நன்மை செய்யறாரு வச்சுங்களேன், அதை நீங்க மறந்தீங்கன்னா நீங்க யார்? நல்ல சவுண்டா, இன்னும் சவுண்டா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க பிரைஸ் பண்ணதை மறந்தா நீ யார்? அவன் சொன்னான் பார், அல்லேலூயா. உண்மை, வேதம் அதான் சொல்லுகிறது. உங்க வீணான் அப்படி சொல்ல, நன்றி கெட்டவன்னு ஸ்ட்ரைட்டா அந்த லெட்டர் இல்லை, அப்படியே இப்படி திருப்பி போட்டு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா அங்கதான் வந்து பாயிண்ட் நிற்கும். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? எனக்கு வீணான சிந்தனை வரக்கூடாதுன்னா உட்காந்து என்ன சொல்லலாம், கரெக்ட். வீணான சிந்தனை உட்காருனா ஜெபம் பண்ணணும். அடுத்தவங்க ஜெபம் பண்ணதை உட்காந்து பார்க்க கூடாது, நீ ஜெபம் பண்ணணும். டிவியில் பாட்டு போட்டு நீ பாட்டு உட்காந்து செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது, நீ பாட்டு பாடணும், நீ ஆராதிக்கணும். டிவி ஆராதிக்க கூடாது, டிவி வர்ஷிப் பண்ணக்கூடாது, நீ பாடணும். சரிங்களா? அப்போ வீணான சிந்தனை ஏன் எனக்கு வருது? நான் கேட்டுறேன், ஏன் வீணான சிந்தனை எனக்கு வருது? ஆராதிக்கிற யாரெல்லாம் பிரைஸ் பண்ணதை யாரெல்லாம் ஃபர்கெட் பண்றீங்களோ அவங்களுக்கு யூஸ்லெஸ் தாட் வரும். புரியுங்களா? சரி, இரண்டாவது ஒரு காரியம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போமே. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் அந்தகாரப்பட்டு சரி, முதல்ல இங்க வசனம் சொல்லுகிறது. ரெண்டாவது ஏன் வீண் சிந்தை வருகிறதுனா, புத்தியில அந்தகாரப்பட்டு அவளுடைய இருதயங்கள் கடினப்படும். இப்ப என்ன பார்க்கலாம் போதும், நீங்க திருப்பந்து. ரெண்டாவது என்ன, ஏன் யூஸ்லெஸ் தாட் வருது? என் புத்தியில அந்தகாரப்பட்டு, அதாவது டார்க்கா உங்களுடைய மைண்ட், உங்க யார் மைண்ட்ல டார்க்கா இருக்குதோ, டார்க்கண்டா இருக்கும், அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா வீணான சிந்தையுடையவர். டார்க் மைண்ட்னா எப்படி? புத்தி அந்தகாரப்பட்டதுன்னா எப்படி? அந்தகாரம்னா என்னப்பா உங்களுக்கு? அந்தகாரம்னா என்ன? சம்மந்தமே இல்லாம உட்காந்துல. அந்தகாரம்னா இருட்டு. இருட்டை விட ரொம்ப பயங்கரமான. என் புத்தி என்ன ஆயிடும்? யாருடைய புத்திலாம் இருட்டா இருக்கோ அவங்கெல்லாம் தேவனை ஆராதிக்க மாட்டாங்க, தேவனை துதிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? வீண் சிந்தை உள்ளவங்களா இருப்பாங்க. யாருடைய மைண்ட்லாம் இருட்டா இருக்கும். அல்லேலூயா. நம்ம மைண்ட் எப்போ இருட்டாகும்? வார்த்தை தான். வார்த்தை இருந்துச்சுன்னா வெளிச்சமா இருக்கும். தேவனுடைய வார்த்தை இங்க இல்லைன்னு வச்சிங்களேன், இது எப்படிதான் இருக்கும்? டார்க்கா இருக்கும், இருட்டா இருக்கும்.
உங்க கண்ணு முன்ன வருது ஒரு இருட்டு, அதை காட்டிலும் அந்தகாரமான ஒரு இருட்டு. இருட்டு இருந்தா அங்க என்ன இருக்கும்? இருட்டு இருந்தா, இப்போ ஒரு இருட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அங்க என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க? உங்க புத்தி அந்தகாரப்பட்டுச்சுன்னா அந்த புத்தியில என்ன இருக்கு? பிம்பிள்ஸ் இருக்கா? பேய், அதாவது பிசாசானவன் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? அழகா உட்காந்து நல்ல கால் மேல காலை போட்டு ஃப்ரீ ஃபயர் உட்காந்து விளையாடிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரெண்டாவது என்ன பண்ணி ஆடுவியா? சிரிக்கிற. அப்போ உங்க புத்தி அந்தகாரப்படுதுன்னா, இருட்டா இருந்தா அந்த இருட்டு இடத்துல பிசாசனுடைய காலங்கள் இருக்கும். வெளிச்சம் இருந்தானா அந்த இடத்துல தேவன் இருப்பார். இருட்டு இருந்துச்சுன்னா பயம் வரும். புரியுதுங்களா? ரெண்டாவது, உங்களுக்குள்ள என்ன கூடாது? மைண்ட் டார்க்கா இருக்கக்கூடாது. டார்க்கா இருந்துச்சுன்னா வீண் சிந்தை வரும். பிசாசனம் அழகா ஒரு சிந்தையை கொண்டு வரும். சும்மா ஒரு நேரம் நீங்க நல்லா சர்ச்சுக்கு போகலாம், யூத் மீட்டிங் இருக்கு போகலான்னு வருவீங்கன்னு நினைப்பீங்க. ஆனா என்ன பண்ணுவான்? வேணாம் உட்காந்து ஒரு மேட்ச் போடு, எல்லாருக்கும் ஃபோன் பண்ண. நான் இது விளையாட்டு இல்லை, இப்போ ஜாலியாக இருக்கும். போக அது இருட்டு இன்னும் அந்தகாரத்துக்கு அந்தகாரம் பெரிய இருட்டாகி ஒரு லேகியன் போயிட்டு நிறைய 7 பேர் கொண்டு உள்ள என்ன பண்ணும்? வெளியில இருக்கிறதெல்லாம் கொண்டு உள்ள உட்கார வச்சிடும். ஸோ அதனால நம்முடைய மைண்டு டார்க்கா இருக்கக்கூடாது. சரி, மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏன் வீண் சிந்தை வருதுன்னு 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ 3வது பாயிண்ட். ஒருவனும் சரி, அப்பா 20ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே சரி, 3வது நமக்குள்ள என்ன இருக்க கூடாதா? நான் தான் இந்த உலகத்துல செம்ம டேலண்டான பர்சன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கீங்க? வீணரா இருக்கீங்க. உலகத்துக்கு முன்பாக நீங்க ஞானியா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக நீங்க பைத்தியக்காரியாகவும் வீணரா இருக்கீங்க. சில நேரங்கள்ல இந்த ஞானி என்ற எண்ணம் வரப்படும் போது என்ன ஆகும்னா, கற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம் குறைஞ்சிடும். இப்போ நான் ஸ்கூலில் எனக்கு இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், இதே வார்த்தையை நம்ம அடுத்த வாரம் நான் இதே பிரசங்கம் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, போன வாரமே நான் இதை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி போல் உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் இப்போ நான் இதே வார்த்தையை பெரும்பாக்கத்தில் வேற போல் நான் பேசினேன். நம்ம மறந்துட்டு இருக்கோம். யூஸ்லெஸ் தாட், நெகட்டிவ் தாட்னு சொல்லிட்டு நான் பெரும்பாக்கத்தில் பேசினேன். ஆனால் இந்த இடத்துல யூஸ்லெஸ் தாட்னு பேசுனேன். ஸோ சில நேரங்களில் எங்கெல்லாம் நம்ம ஞானி நம்ம நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்முடைய எல்லா விதமான காரியங்கள் தேவனுக்கு முன்பதாக வீணா இருக்கு. அல்லேலூயா. இதே காரியத்தை சாலமோன் ஞானின்னு சொல்லியிருப்பார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீ உனக்கு ஞானம் இருக்கா, எனக்கு தெரியுமா, ஓகே அப்படியே இருந்துக்கோ. இல்லை யாருன்னா உனக்கு தெரியாத, அவனை என்ன சொல்லலாம், படிக்காம அவன் உட்கார்ந்துட்டு இருக்க முன்பதாக எனக்கு எல்லாம் தெரியும்னு நீ நினைச்சினா நீ தேவனுக்கு முன்பாக வீணரா இருக்க. இப்போ நீங்க கிராஜுவேஷன் ஆகிட்டு அடுத்தது நீங்க போறீங்க, 10th +1 +2 காலேஜோ எங்க வேலையோ நீங்க போறீங்க. அங்க போயிட்டு உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? தெரியாத அப்படியே கேட்கணும். நீங்க கூட கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்கிற விஷயங்களை என்ன ஆயிடும்? நம்மளுக்கு புரியாம போயிடும். எனக்கு நான் முடிச்சிடுறேன் 2 நிமிஷம். எனக்கு வாலிப நாட்களில் ஃபோட்டோஷாப் பண்ணணும்னு ஆசை. இந்த ஃபோட்டோஷாப் நான் எங்கேயும் இப்போ கிளாஸ்லாம் போல. அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என் ஃப்ரெண்டு தான், அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு. அவர் என்ன பண்ணார்னா, எப்பவுமே நீங்கள் எந்த குருவாக இருந்தாலும் மெயினை சொல்ல மாட்டாங்க. முக்கியமான அது எந்த ஒர்க் பண்ணுறவா இருந்தாலும் சரி, டீச்சர் இருந்தாலும் முக்கியமான அந்த பாயிண்ட் எதை சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஓரளவு என்ன பண்ணுவாங்க, சொல்லிடுவாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லப்படும் போது அவங்க கிட்ட பாதி கேட்டுட்டு
இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான். ஒரு ஆள் கிட்ட கேட்கல, ஒரு 4 பேர்கிட்ட கேட்டேன். 4 பேர்கிட்ட கேட்டு ஒரு விஷயத்த நான் கத்துக்கினேன். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு விஷயத்த மட்டும் ஒருத்தர்கிட்ட அவன் சொல்லி கொடுக்கும் போது இன்னொருத்தர்கிட்ட கேட்கப்படும் போது எல்லாம் தெரிஞ்ச போல உட்கார்ந்தேன்னு வச்சுங்களேன், அவன் என்ன சொல்லி கொடுக்க வரானோ அதுவே என்னால பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வேதம் சொல்லுகிற நீ உன்னை ஞானி என்று எண்ணாது. எனக்கு நல்லா பாட தெரியும், நான் நல்லா வர்ஷிப் பண்ணுவேன், நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நான் நல்லா என்னுடைய காரியத்தை நல்லா செய்வேன் ஞானி என்று நீ எண்ணினா அது தேவனுக்கு முன்பாக வீணா இருக்கு. இது என்ன ஆகும்னா நமக்கு வீணான சிந்தனைகளை கொண்டு வரும். நீ ஞானியா இருந்து உனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சினா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுனா உன்னுடைய பிளான் வந்து நீயா யோசிப்ப, நீயா ஒரு காரியத்தை செய்வ, நீயா கடைசியில் என்ன ஆயின்னு முட்டிக்கின்னு அந்த இடத்துல விழுந்துருவேன். நான் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நல்ல ஃபைட்ஃபுல்லான ஒரு பர்சன் இருந்தார். ஒரு ஆவிக்குரிய மனுஷன், நல்லா ஜெபிக்கிறவர், நல்ல வேதத்தினுடைய காரியங்களை கற்று அறிந்த மனுஷன். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் முடிச்சுட்டேன், எல்லாம் பைபிளை க்ளோஸ் பண்ணிட்டேன். அவர் ஒரு நாள் என்ன பண்ணார்னா, எல்லாருக்குமே நல்லா பிரசங்கம் பண்ணவர், எல்லாருமே நல்லா போதிப்பாரு. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட இருக்க காரியத்தை கேட்டு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரை வந்து நிறைய பேர் புகழ்ந்துருக்காங்க. என்னன்னா, உங்களை போல யாருமே இல்லைங்க, நீங்க பிரசங்கம் பண்ற போல, நீங்க சொல்லி கொடுக்கறது போல யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லும் போது, எப்பவுமே அந்த மாதிரி சொல்லும் போது வெளியில நம்ம காட்டலன்னா கூட உள்ள என்ன ஆகும், ஒரு ஒரு விதமான பட்டர்ஃப்ளை ஒன்று வரும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதெல்லாம் நினைச்சிட்டு ஒரு நாள் காட்டு பகுதிக்கு போகும்போது சரியான மழையில அவர் கடந்து போயிருக்காரு. கடந்து போகும்போது ஒரு ஆற்றை கடக்கணும். அந்த ஆற்றில் வந்து முட்டியளவுக்கு தான் தண்ணீர் எப்பவுமே இருக்கும். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கையில ஒரு பெரிய குச்சியை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு, எப்படியாவது கடந்து போயிடலாம் அப்படின்னு அவர் கடந்து போகும்போது சரியான மழை வந்து நல்லா அந்த இடம் ஃபுல்லா தண்ணி நிரம்பி அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு சுழற்சி ஒன்று உண்டாகுது. அந்த தண்ணி சுழற்சியாகி அதுல என்ன பண்றாருன்னா இவர் போய் மாட்டிட்டு கூட என்ன பண்றாருன்னா, அந்த மரம் துண்டு இருக்கு பார்த்தீங்களா, பெரிய மரம், அதை ஒரு பக்கத்துல இருக்கு, அதை பிடிச்சிட்டு என்ன பண்ணலாம், கடந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு போறாரு. அவரால் போக முடியல. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அவர் நல்ல பிரசங்கியார், நல்ல அநேகருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்த மனுஷன். அந்த இடத்துல ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி இருந்தா கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு இருக்கிற ஞானத்தை கொண்டு இந்த பைப் குச்சை வச்சா கடந்து போயிடலாம், இவ்வளவு அழிதொல்லுதான் தண்ணி இருக்கும், இந்த மரத்துண்டை வச்சா நம்ம கடந்து போயிடலாம் அவர் சுயத்தினால எண்ணதுனால அவரால் என்ன பண்ண முடியல, அது வரைக்கும் அவரால் கடந்து போக முடியல. இப்ப என்ன பண்றாரு, ஆண்டவரே அப்படின்னு கேட்கப்படும் போது அந்த வழியாய் போனதான ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, அவரை காப்பாத்தி கூட்டிட்டு போறார். இதெல்லாம் நம்புற போல இருக்கா? உண்மையாகவே தன்னை ஞானி என்று என்னன்னா சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், விழும்படியான காரியங்கள் நடக்கும். சரி, வீண் சிந்தனைகளை நம்ம என்ன பண்ணணும், வெறுக்கணும். ஏன் வீண் சிந்தனை வருது? 3 காரியங்கள் டக்குன்னு சொல்லுங்க, நான் முடிச்சிடறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரியாம துதிக்காம இருந்துச்சுன்னா, ஜபிக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வீண் சிந்தனை வரும். 2வது, உங்க புத்தி அந்தகாரப்பட்டு இருந்துச்சுன்னா, வீண் சிந்தனை இருந்துச்சுன்னா வீணான சிந்தனைகள் வரும். 3வது, நீங்க ஞானி என்று என்னன்னா வீண் சிந்தனை வரும். இந்த வீண் சிந்தனை வரக்கூடாதுன்னா ஒரே விஷயத்தை செய்யணும், வேதத்தின் மேல பிரியமா இருக்கும். புரியுதுங்களா? வேதத்தின் மேல பிரியமா இருக்குன்னா தினமும் வீட்டுல பைபிள் வாசிக்கணும், தினமும் வேதத்தின் மேல் வசனங்களை நாம் தியானிக்கிறவராக இருந்தால் மாத்திரம்தான் இந்த வீணான சிந்தனைகள் நமக்குள்ள வராம இருக்க நம்ம பாதுகாக்க முடியும். இப்ப பக்கத்துல உள்ள கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தின் மேல பிரியமா இருங்க. வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்துல பிரியமா இருங்க. யூஸ்லெஸ் தாட்டை நீக்கிட்டு பைபிள் ரீடிங்ல சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்திருந்து நாம் ஜெபித்து நாம் கடந்து போவோமே.